ஒரு மட்டன் ஸ்டாலில் வந்து ஆட்டு தலை வந்து ஒரு மீடியம் சைஸுக்கு வந்து வாங்கிக்கிங்க. அந்த கறிக்கடையிலே வந்து பார்த்திங்கன்னா தீயில வாட்டி நல்லா சுத்தம் பண்ணி கம்ப்ளீட்டாக அப்படி வந்து வெட்டி கொடுக்குறப்ப அதில் இருக்க எலும்பெல்லாம் வந்து தனியாக கழிச்சிட்டு வெறும் வந்து சதை பகுதியை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிங்க. அதோடு சேர்த்து ஆட்டு மூளையும் கொடுப்பாங்க. அப்படி வாங்கிட்டு வந்து ஆட்டு தலைக்கறி மூளை வீட்டுக்கு கொண்டு வந்து மூளையை வந்து தனியாக வந்து நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அது கடைசியில் சமைக்கிறப்போ வந்து அந்த ஆட்டு மூளையை வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆட்டு தலைக்கறி வந்து தண்ணியில் 2-3 டைம் நல்லா கழுவி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து 2, தக்காளி 2, இதெல்லாம் வந்து பொடி பொடியாக வந்து எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. கறி மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுப்பு பற்ற வச்சு அந்த தலைக்கறி உள்ள பாத்திரத்தில் தலைக்கறி ஓரமாக ஒதுக்கி அதில் எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை, கொஞ்சம் சோம்பு, 2 கிராம்பு இது போட்டு தலைக்கறியோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. நம்ம எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அப்போ தான் வந்து அந்த தலைக்கறி கிரேவி வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் கூடவே வந்து மஞ்சத்தூள், உப்பு நல்லா ஒரு மேலும் 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. ஏன்னா அந்த உப்புலாம் வந்து நல்லா அந்த தலைக்கறியில் நல்லா பிடிக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பொடியாக கட் பண்ண வந்து வெங்காயம், பொடியாக கட் பண்ண தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. எந்த அளவுக்கு வந்து நம்ம கை எடுக்காமல் நல்லா வதக்குறோமோ அப்போ தான் வந்து இந்த தலைக்கறி கிரேவி வந்து நல்லா செமையாக இருக்கும். கடைசியாக மட்டன் மசாலா ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கறி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். நல்லா 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தட்டு போட்டு நல்லா மூடிடுங்க. நல்லா வேகட்டும். ஏன்னா நம்ம வந்து தலைக்கறி கிரேவி வந்து கெட்டியாக பண்ண போகிறோம். அதனால் அதிகமாக தண்ணி ஊற்றினீங்கன்னா வந்து டேஸ்ட் வராது. உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துங்க. உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு வதக்கிட்டு தட்டு போட்டு மூடிட்டு அடுப்பு வந்து ஒரு மீடியமாக ஓரளவுக்கு சிம்மில் அப்படியே வச்சிங்கன்னா போதும். நல்லா ஒரு 20 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அப்பப்போ மூடி ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுங்க. கடைசியாக இறக்க போகிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மூளையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மூளை மூடுற அளவுக்கு கறியெல்லாம் மேலே அப்படியே பரப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடிடுங்க. மூளை வந்துடும். கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்குங்க. இந்த ஆட்டு தலைக்கறி சதைக்கறி கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். நல்லா சுடு சாப்பாட்டுக்கு வந்து பசங்க சாப்பிட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் பண்ணி பாருங்கள்.